சொல்றேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கும் தொப்பை வருது. தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. அதிகம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. முடிஞ்சா 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே 7 மணிக்கு நான் அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். 2 மணிக்கு சாப்பிடுறேன். அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லூரி ஓய்வான நேரம். வெளிநாட்டுக்காரன் கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு வந்து இரவு நேரம் 3 வேளை உணவா போயிடுச்சு. உடல் பார்த்தீங்கன்னா அதை கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவாக ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகள் அத்தனையும் கொஞ்சமாக பிரித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மடக்குடலை தள்ளிடும். அந்த மடக்குடலை தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறையா வருதுன்னு அர்த்தம். நிறைய பெண்கள் குறிப்பாக சொல்லும்போது வாரத்தில் ஒரு நாள் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முழு நாளுமே வந்து ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம தண்ணி மட்டுமே குடிக்கிற பழக்கம் வழக்கம் இருக்கு. வாரம் வாரம் விரதம் இருக்கிறது சரிதானா? அது சரிதான் சார். உங்களுக்கு ஏதோ சமயத்தில் உங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்குறீங்க உடலுக்கு, அது பெஸ்ட்டான விஷயம்தான், நல்ல விஷயம்தான், எடுதலே கிடையாதுங்க. ஆனால் இரவு நேரம் உங்களுக்கு எல்லா உணவும் எப்படின்னா விரதம் இருந்துட்டு எல்லா உணவும் நேரத்தையும் சேர்த்து நைட் சாப்பிட்ற மாதிரிங்களா, அது அந்த விரதத்துக்கு வேஸ்ட்டு. நீங்கள் வாலிப வயது முடியாது எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாற்றிக்கங்க, எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பாக அழிகின்ற காலம் 53, அப்போ 28 வயசு முடியும் நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33, அந்த 33 வயசு முடிய பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல 62 ஆகிறப்ப உங்கள் உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50 90ன்னாரு. இந்த தெளிவான ஞானம் யாருக்கு கிடைக்குதோ கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமாக வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்கள் என்னென்ன சாப்பிட்னாலும் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால் சாப்பிடும்போது எப்படின்னா முறையை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கும் தொப்பை வருது. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்றோம் நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தாக கொடுக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லும்போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணா சாப்பிடுங்க ஆனால் நொறுங்க சாப்பிடுங்க. அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க. நொறுங்கன்னா பல்லுல நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளோ ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரணும். அது பேர் தான் நொறுங்க தின்னா 100 வயசு ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவான். பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டவனு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துவன் தமிழை. நீ உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. திருமூலனா ஒரு பாட்டை பாடுறாரு. கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளாய் நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேறுதலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன கூர்ந்தாச்சேனர். கேடே எடுக்கல. அந்த காலத்துல எப்படி இது கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு, எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊட்டுறாரு, எப்படி செஞ்சாங்க, அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு.